ஹாய், இன்றைக்கி வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி தொக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் வந்து லாங் வீடியோவில் போடலாம் தெளிவாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு இது பண்ணுங்கள். வதக்கிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சார்ட் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா மசியணும். தக்காளியெல்லாம் முழுசாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். எல்லாமே மிக்ஸ்டு. அதை போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஒன்று சேரட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம வேக வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கிறேன். 4 முட்டை. அதை வேக வச்ச முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுங்க. இல்லைன்னா முட்டை வந்து கீழே தீஞ்சிடும். தீயாத மாதிரி நம்மெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா டிக் ஆனதுக்கப்புறம் நிறுத்தி விடுங்க. சூப்பரான ரெசிபி ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர் ஃப்ரெண்ட்லி பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி. யாரும் வேணாலும் செய்யலாம். சமைக்க தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். தேங்க்யூ.